அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிஜி முடிச்சுட்டு, ஒரு பிஎட் முடிச்சுட்டு நம்ம வீட்ல சும்மா உட்காரணுமா? அதேமாரி ஒரு பிஜி முடிச்சுட்டு, ஒரு பிஎட் முடிச்சிருக்கோம். ஆனா, நம்ம ஒரு என்ன வேலை செய்றோம் அப்படின்னு சொல்லி நாமளே கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 7 வருஷம் படிச்சிருக்கோம். 2 வருஷம் 3 வருஷம் பார்த்தீங்கன்னா யுஜி படிச்சிருக்கோம். 2 வருஷம் பிஜி படிச்சிருக்கோம். சில பேர் 2 வருஷம் பிஎட் படிச்சிருப்பீங்க. சில பேர் பிஎட் படிக்காம வெறும் பிஜியோட ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம பிஜி முடிச்சுட்டு நம்மளுடைய சம்பளம் என்ன? நம்ம எவ்வளோ வருமானம் சம்பாதிக்கிறோம்? அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு பிஜி முடிச்சுட்டு நம்ம வெறும் ஒரு ரூ. 10,000வோ, இல்ல ரூ. 15,000வோ, இல்ல ரூ. 20,000வோ சம்பாரிச்சோம்னா, அடுத்து நம்மளோட ஃபியூச்சர்ல நம்ம என்னவா ஆகப்போறோம்ன்னு சொல்லி தெரியாம அந்த ரூ. 20,000 ரூ. 15,000 வச்சே நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுடைய மனநிலையில இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு டேஞ்சரஸா மாறிரும். ஏன்னா, இப்போ வருங்காலத்தில பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்ஃப்ளேஷனா ஆகப்போது. அதிகமான அ எல்லாமே விலை பார்த்தீங்கன்னா, விலைவாசி அதிகமா உயர தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரூ. 1,500 ரூ. 2,000 குடுத்து வாங்குற ஒரு அரிசி மூட்டை பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல பார்த்தீங்கன்னா, அதிகமான விலை கண்டிப்பா விக்க தான் போகுது. இப்போ பெட்ரோல் விலை கூடிய கூடிய சி கூடிய விரைவில் பெட்ரோல் விலை அதிகமாக போகுது. கூடிய விலை கூடிய விரைவில் நம்ம கேஸ் விலை அதிகமாக போகுது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ விலைவாசி அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஏன் சார் இப்போ இத சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும். ஏன் அப்படின்னு சொல்றோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம ஃபியூச்சர் ரொம்ப ரொம்ப மிக மிக டேஞ்சரஸா மாறிரும். அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சரி, இப்போ நம்ம ஒரு பிஜி முடிச்சிருக்கோம். நம்ம ஒரு அரசு வேலைக்கு போணும். இப்போ ஃபியூச்சர் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 வழி தான். ஒண்ணு நம்ம அரசியலுக்கு போணும். அது என்னன்னு தெரியல. அது உங்களுடைய விஷ் தான். இன்னொன்னு என்னன்னா, அரசு வேலைக்கு போணும். இந்த 2 நம்ம கண்டிப்பா இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்லா இருக்கும். நம்மளுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும். நம்மளுடைய பசங்க அடுத்தடுத்த ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்போ இது 2த்துல நம்ம ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணணும். ஒண்ணு அரசியல், இன்னொன்னு அரசு வேலை. அப்போ நம்ம அரசியல் நம்மளால முடியலன்னா, கண்டிப்பா அரசு வேலை நம்மளால முடியும். அப்போ அரசு வேலைக்கு நம்ம போனோம்னா, கண்டிப்பா முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சியில இன்னிலிருந்து ஆரம்பிங்க. டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் நமக்கு வரப்போகுது. டிஎன் செட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரப்போகுது. டிஎன் செட் எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம அசிஸ்டன்ட் புரொஃபசர் குவாலிஃபை ஆயிரும். அப்போ அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம் எழுதி நம்ம அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆயிரலாம். இல்ல நம்ம டிஎன் செட் குவாலிஃபை ஆனாலே நம்ம தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசர் எந்த எய்டட் காலேஜ்லயும் நம்ம சேர்ந்து என்ன பண்ணிடலாம்னா, ஒரு தமிழ்நாட்டினுடைய அசிஸ்டன்ட் புரொஃபசரா ஒரு பெர்மனன்ட் ஜாப்பா வாங்கிக்கலாம். ஸோ, அதனால இன்னுமே நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ, லெட்ஸ் ஸ்டார்ட் பிரிப்பேரிங். ஸோ, அதுக்காக தான் நம்ம ஒரு ஒரு புதுசான ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் குறிப்பா டிஎன் செட்டு, யுஜிசி நெட்டு, பிஜிடிஆர்பிக்கு உண்டான எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம். 22ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா, வெறும் 599 தான். ஃபுல் மெட்டீரியல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முழு மெட்டீரியல் 10 யூனிட்க்கான தரமான மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, நம்ம உங்களுக்கு குடுக்குறோம். ஸோ, நீங்க ஒரு சாம்பிள் மெட்டீரியல் நீங்க வாங்கி பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஸோ, எவ்வளோ இன்டிப்ட்டா நம்ம எல்லா புக்ஸும் அனலைஸ் பண்ணி மைக்ரோ, மேக்ரோ, இன்டர்நேஷனல், குரோத் அண்ட் டெவலப்மென்ட் எல்லாமே இன்டர்நேஷனல் ஆத்தர்ஸ் உடைய புக்க அனலைஸ் பண்ணி அதிலேருந்து எடுத்த நோட்ஸ் தான் தரமான நோட்ஸ் வச்சிருக்கோம். இந்த நோட்ஸ் வச்சு நிறைய பேர் டிஎன் செட் பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் யுஜிசி நெட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால கண்டிப்பா நீங்க இத வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். இது 22ஆம் தேதி வரைக்கும் தான் ஆஃபர். 22ஆம் தேதிக்கு அப்புறமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எம்ஏஎஸ் அகாடமி மூலியமா இதுல 22ஆம் தேதி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. ஸோ, அதனால அதுக்கப்புறமா கேட்டீங்கன்னா கிடைக்காது. அதே மாரி பேப்பர் 1ம் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு தெரியாது. என்னதான் படிக்கணும் பேப்பர் 1ல அப்படின்னு சொல்லி தெரியாது. அதுக்காகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பேப்பர் 1ல யூனிட் வைஸா நம்ம ஒண்ணும் என்ன படிக்கணும், இத மட்டும் நம்ம படிச்சுட்டு போனா, நம்ம ஈஸியா பேப்பர் 1ல ஒரு 30க்கு மேல வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு தரமான மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இந்த மெட்டீரியல்ஸ் வாங்கி படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பேப்பர் 1ல நம்ம என்ன படிக்கிறது, எப்படி படிக்கிறதுன்னு. கண்டிப்பா 199 என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ, நம்ம ஒரு படத்துக்காக செலவு பண்ற ஒரு காசு தான். ஸோ, இத நீங்க உங்களுடைய ஃபியூச்சர்க்காக யூஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஃபியூச்சர் நல்லாருக்கும். ஸோ, இது 199 தான். நீங்க வாங்கி இத யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு யூனிட் நீங்க உங்களுக்கு ஃப்ரீ சாம்பிள் மெட்டீரியல் நீங்க வாங்கி பாருங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கும்,
ரெண்டுமே நம்ம சேர்ந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஏப்ரல் 4ஆம் தேதி ஆரம்பிக்க போறோம். இங்கிலீஷ் மீடியம் இருக்குங்க. இங்கிலீஷ் மீடியமும் நடத்துவோம். தமிழ் மீடியம்க்கு தமிழ் மீடியத்திலயும் நடத்துவோம். ஸோ தரமான மெட்டீரியல்ஸ் நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க புக்கே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும். நீங்க மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பைரல் போட்டு உங்களுக்கு தரமான மெட்டீரியல்ஸ் உங்க யூனிட் வைஸா நம்ம என்ன பண்ணிருவோம்னா, உங்க வீட்டுக்கே அனுப்பிச்சிருவோம். ஸோ நீங்க ஹார்ட் காப்பி நம்ம அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் நீங்க பிரிப்பரேஷன் ஆரம்பிச்சலாம். கிளாஸஸ் நம்ம நடத்துவோம். ஸோ இந்த கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிலபஸ் முடியிற வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும். ஸோ எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீக்லி 2 வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவிஷன் நடக்கும். டெஸ்ட் ரெகுலரா நடக்கும். ஸோ அதனால இத மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா இந்த வாய்ப்ப யூஸ் பண்ணிக்கங்க. ஒரே ஒரு எக்ஸாம், ஒரே ஒரு பிரிப்பரேஷன் தான் 2 எக்ஸாமும் தூக்குறோம். என்னென்ன எக்ஸாம் டிஎன் செட்டும் தூக்குறோம். அதே மாதிரி பிஜிடிஆர்பி தூக்குறோம். நடுவுல யூஜிசி நெட்டும் வரும். அதுவும் நம்ம போனஸா நம்ம என்ன பண்றோம், அதுவும் தூக்குறோம். ஸோ அதனால 2 பிரிப்பரேஷன், ஸோ 3 எக்ஸாம் நம்ம என்ன தட்டி தூக்குறோம். ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சீக்கிரமா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ சீக்கிரமா நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அதுக்குண்டான நம்ம ஷெட்யூல்ஸ்லாம் போட்டு நம்ம கிளாஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சி நம்ம பண்ணுவோம். சரி. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் நீங்க பார்த்தீங்கன்னா, வாய்ஸாவே உங்க வாய்ஸ் தான் நமக்கு கேட்குது. நீங்க நீங்க நமக்கு யாருன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நமக்கு அ நம்ம வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் நடத்தும்போது கண்டிப்பா நாம அதில கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க. நம்ம கிளாஸ் நடத்தும்போது அது Zoom இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ YouTubeல இருக்கிறதுனால நம்ம வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேஸ் காமிச்சு நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, அதிகமான எம்பி வரதுனால, ஸோ இந்த மாரி ஸ்லைடு இதெல்லாம் நம்மளால காமிக்க முடியாது. ஸோ அதனால ஃபியூச்சர்ல அப்கமிங்ல கண்டிப்பா நம்ம அடிஷனலா இன்னும் டெவலப் ஆக ஆக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த டிஜிட்டல் போர்ட்லாம் வாங்கி நம்ம அதெல்லாம் நடத்தும்போது கண்டிப்பா உங்களுக்கு நம்ம லைவா தெரியும். கிளாஸ் நடத்தும்போது நம்ம இண்டிவிஜுவலா நம்ம கிளாஸ் நடத்த போறோம். ஸோ அது Zoomல கண்டிப்பா நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையா நீங்க என்ன பண்ணலாம்னா, எக்கனாமிக்ஸ்க்கு உண்டான நம்பிக்கை அஷூரன்ஸ் நான் குடுக்குறேன். நீங்க எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்க ஜாயின் பண்ணி கிளாஸஸ் ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு உண்டான டீடைல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.